பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம், பூர்ண பிரதோஷம். நெத்தியில இந்த 3 விரல் அப்படியே திருநீரை எடுத்து வானத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லும் போது நெத்தியில திருநீர் பூசினால் அவர் நெஞ்சில ஈசன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது வாழும் போது சைவனா இருப்பது. அதற்கு குருநாதருடைய அருள் வேணும். இதுவும் முடியல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிகிற வரையுமாவது அப்பொழுதாவது திருநீரை பூசி சிவநாமத்தை சொல்லி ஒரு நாளாவது ஒரு வேளையாவது சிவனுக்கு அடிமை யார் செய்கிறார்களோ அவர்களை ஈசன் கைவிட்டதாக வரலாறு கிடையாது. என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே, படைப்பவரே, உங்கள் முடிவென்ன சொல்லுங்கள்.